Hello friends, welcome to Kavin's home. இன்றைக்கி நான் ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வெஜ் பிரியாணி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் வெங்காய தயிர் பச்சடி தாங்க. இந்த வெஜ் பிரியாணி பார்த்திங்கன்னா 13th centuryலே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு 1 pot ரெசிபிங்க. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிடலாம். 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது செய்ய ஆரம்பிக்கும் போதாங்க அந்த அரிசியை ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஊறிடும். நெய் சூடானதும் அதுக்கப்புறம் நம்ம வாசனை பொருள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடற்பாசி, ஜாவித்ரி, 4 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு 1, மராட்டி மொக்கு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுப்பை சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 2 பழுத்த தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை கீறி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் உரைக்குங்க. அதனால் நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்ச காய்கறியை சேர்த்துடலாம். 4-5 பீன்ஸு, 2 கேரட்டு, அப்புறம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் போட்டுறாதீங்க, அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் அது ரொம்ப வெந்துடும். அப்புறம் குக்கரில் வேக வைக்கும்போது உங்களுக்கு காலிஃப்ளவர் அப்படியே சாஃப்டாகிருங்க. பச்சை பட்டாணி இதெல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறியும் இதில் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ இது கூடவே நம்ம கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிரியாணி நல்லா வதக்குறீங்களோ அதான் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சிட வேண்டாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா உங்களுக்கு தேவையான அளவு நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய் வேகணுங்க. அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு குக்கரில் உள்ள காய்கறி பாதி அளவு வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு பொழுன்னு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்கறியும் அந்த அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தில் ஒரு 1/4 பகுதி புழிஞ்சு விட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி ட்ரையாக இருக்கணுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போது நான் 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குலைவாக வேணும்னா கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இந்த பிரியாணியே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அந்த அரிசியெல்லாம் அப்படியே உதிரியாக இருக்குங்க. அப்படியே சைட்லேருந்து நீங்கள் அப்படியே எடுத்து விடணுங்க. பாருங்கள், உள்ளே அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் பிரியாணி அப்படியே செஞ்சுட்டு குக்கர்லேயே வச்சிடக்கூடாது. நீங்கள் அப்படியே ஒரு ஹாட் பேக்கில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த காய்கறிலாம் அப்படியே நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். பட்டாணி, கேரட்டு, காலிஃப்ளவர் எல்லாம் குலையாமல் உங்களுக்கு அப்படியே முழுசாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது. தயிர் பச்சடி கூட பார்த்திங்கன்னா இதை நான் எப்படி செஞ்சேன்னா தயிர் ரெடியாக வச்சுக்கணுங்க பிரியாணிக்கு. அது கூட நீங்கள் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மிளகுத்தூள், கேரட்டு
இதெல்லாம் திருவி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே செஞ்சு வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.